ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சுவையான கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க. விதை இல்லாமல் இருந்துச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். கத்திரிக்காய் மசாலா செய்ய எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகுக்கு அப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டா அந்த வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த ஜீரகம் கடிபடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் உப்பும் அதுக்கு தேவையான மசாலா பொருளும் சேர்த்துக்கோங்க. அது மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சிராமல் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்தாச்சுங்க. நல்லா தண்ணி தெளித்து நல்லா வதக்கிக்கணுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு தண்ணி தெளித்து வேக வைக்கணுங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், கடைசியாக நான் கிண்டி இறக்கிட்டேங்க. இப்போ கடைசியாக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா குலைவாக வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு குலைவாக வெந்துச்சுன்னா சாதத்தில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ரசத்துக்கு சைடிஷாக வைக்க போகிறீங்க, சாம்பாருக்கு சைடிஷாக வைக்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரியாக கத்திரிக்காய் இருக்கும்போதே எடுத்துக்கலாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.